ஹலோ நிலா. சொல்லு. என்ன பண்ணுற? வேலையில் இருக்கேன்ப்பா. சொல்லு. கொஞ்சம் பேசணும். ஆ, என்ன சொல்லு. பேசணும் கொஞ்சம் பர்சனலாக. கொஞ்சம் நேரம் ஆகும். நாளைக்கு பிஸி, நான் ஃபோன்லேயே சொல்லேன். ப்ளீஸ். சரி, வரேன். ஹே நிலா, ஹாய். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். நிலா. நிலா, உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். ம் சொல்லு. கொஞ்சம் நேரமாகும், பரவாயில்லையா? இப்போவே டைம் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நிலா. ஐ லவ் யூ. ஐ மீன் லவ் வித் யூ நிலா. ஏ, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம். எதுக்கு இதெல்லாம்? ஏன், என்ன ரீசன்? நம்ம இப்படியே இருக்கலாம், வேணாம். உனக்கு சொன்னால் புரியாது. புரிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி பொண்ணுங்களே இதாக பண்ணுவீங்க, அதானே? ஆஹா. நான் அழகாக இல்லை, குண்டாக இருக்கேன், அதானே? ஒரு பொண்ணுங்களை பார்த்தாலே தெரியும். எப்படியாச்சும் ஒரு பையன் கஷ்டப்பட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அவனை லோன்னு ரோட்டில் அலைய விடுறது. அதே பையன் எப்படியாச்சும் பிக்கப் பண்ணானா அவனை வேணும்னு சொல்லி கழட்டி விடுறது. ஹே, நானாடி ஃபஸ்ட் வந்து உன்ட்ட பேசினேன். நானாடி எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஹே, உனக்கு என்ன அழகாக வெள்ளத்தோல் அதானே வேணும்? சுதான் போடி. அழகுன்றது உருவத்தில் இல்லாதே, அது உனக்கு சொன்னால் புரியாது, புரிஞ்சுக்கோ. அப்போ எப்படி சொல்லணும்? என்ன இல்லையா, வளர்றியா? இப்போ என்ன சொன்ன? இன்னத்த நாளைக்கு அவள் கூட ஒரு டைம் தான் ஆரம்பிச்சா. ஆனால் திருப்பி திருப்பி அதே யோசிக்கிறனால ஒன்றும் மாற போகிறதில்ல. முதல்ல ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கோ. ஏய், என்ன பண்ணுற? என்னடா இது, வார்டுக்கு வர டைமாடா இது? என்ன பண்ணிப்பீங்க பெருசா? நான் ஒரு நாள் சீஃப்ட்டை மாட்டுவேன், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். அவர் கிடக்கிற, நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் புது வரம் வந்திருக்கா? அந்த 3வது பெட்டில் அட்மின் ஒருத்தர் இருக்காரு. நான் நல்ல மனுஷன், கேன்சர். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாவதாண்டா போகிறாரு. நீயே அவர் கட்டி பிடிச்சா அழுவா. ஏன்டா டாக்டர் மாதிரியாடா பேசுற? சரி, சீஃப் வந்துட போறாரு, நான் ஒரு தடவை ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஐயா, உங்க பேர் என்ன? சரிங்க, பார்த்துக்கோங்க. ஐயா, உங்க பேர் என்ன? அவினாஷ். என்னது இது? ஏய், என்னையா அது? எந்திரி பதில, எந்திரி. அவங்க 1000 கோடி காசு போட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி அதில் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறாங்க, உயிரை காப்பாற்றுறாங்க. இப்படி தான் நடந்துப்பீங்களா? இது ஒரு வீடு அவனுக்கு? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் டாக்டருக்கு மரியாதையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. வெள்ளம் போய் நான் சீட்டை பேசிக்கிறேன். என்னடா ஆச்சு? ஏன்டா கத்திட்டு இருக்க? சார், வலி இதுன்னு வலியூசி போட சொன்னா இந்த டாக்டரை பிடிச்சி திட்டுறாரு சார். நீங்களே என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு பெயின் கில்லர் தானடா, போட்டுட்டு போடா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை வெளில தானே போக சொன்னேன், போயா? டாக்டர் சத்தூசி போட்டால் தான் நான் இந்த போவேன். போயவில்ல, சீஃப் தான் நான் பார்த்துக்கிறேன். தம்பி, டாக்டர் நீங்கள் எப்படி கோவப்படலாமா? மிஸ்டர், எங்கள் வேலையை எங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும். உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் இடத்துல போய் பாருங்கள். இல்லை தம்பி, யாருக்கு யார் தம்பி இங்கே? மிஸ்டர், நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் பெட்டுக்கு வரும்போது நீங்கள் உட்காந்து உங்கள் தொந்தரவு சொன்னால் மட்டும் போதும்.
பாடுறா இவர் இவன். டாக்டரா இல்லை மிலிட்ரியா இந்த கற்றுறாப்புல? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டேய் டேய் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க முடிஞ்சா. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா நீ அவர் என்ன பண்ணான்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவர் சரக்கு அடிச்சிருந்தாரா? இன்னும் குடிச்சிருந்தானா? எல்லாம் நீ நேட்டிவிட்டி நேற்று பார்த்து வச்ச லட்சணம் தான். சாரிடா. என்னப்பா இந்த டாக்டர் எப்பவுமே இப்படி தானா? இல்லை தம்பி, அவர் நல்ல டாக்டர் தான். ஆனால் என்ன கொஞ்சம் அப்பப்போ கோவப்படுவார். நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க. சரியா? போய் ரெஸ்ட் எடுங்க. இவருக்கு இந்த ட்ரக்லாம் போட்டிங்களா? இவர் நல்லா இருக்காரு, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, இன்னையோட அந்த தொல்லை முடிஞ்சிச்சு. நான் இன்னைக்கே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பறந்து போயிடுவேன் ஜாலியா. டேய் ஒரே ஒரு ஹெல்ப்டா என்னது? ப்ளீஸ்டா. ஒரு நாள் மட்டும் எனக்கு நைட் டியூட்டி பாடுறா அதெல்லாம் ப்ளீஸ்டா. பண்ண முடியாதுடா, போடா. டேய் இம்பார்ட்டண்ட்டான வேலைடா அது என்ன ப்ளீஸ்டா. இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு தெரியும் எனக்கு. சரி, வேற வழி இல்லை, நானே பண்ணி தொலைறேன் போ. சார், ஆ, சீஃப் சார் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க. சரிங்க மாதிரி. அங்க பாருங்க, ஆர்டர் ரொம்ப குப்பையா இருக்கு. நீங்க கூடுங்க, அவர் வரதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப வலிக்குது சார். சார், உங்க கையிலேருந்து இந்த ஐவில இந்த கைக்கு இந்த மாற்றணும். ஸோ கையை கொஞ்சம் ஆட்டாம இருங்க. சரி சார், கையாட்டாதீங்க, அப்புறம் குத்தி போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஐயா கொஞ்சம் கஞ்சையை ஆட்டாமல் இருங்க. ஐயா கையை கொஞ்சம் உள்ள மடக்கி கொஞ்சம் ஆட்டாமல். ஆ, ஆட்டாதீங்க ஆட்டாதீங்க. சார் ஒரு நிமிஷம் சார், பஸ்ஸில் இருக்குங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 தம்பி கத்திருங்க தம்பி. எதுக்குயா? காப்பாற்ற எதுக்குயா? கைப்படி தம்பி. என்னடா ஆச்சு? சரி விடு, அந்த ட்ரக் எடு. நீங்கள் படுத்துங்க. எப்போ பார்த்தாலும் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டுரு. சார். ஓகேங்க சார். நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க சார், அது வந்து இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆதித்யா, சார், டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. ஓகேங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். கலியுக கர்மா, ஒரு உயிரை காப்பாற்றி வாழ்த்துக்கிறேன். சாரி சார். நீ பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை அன்னைக்கே கழுத்தை பிடிச்சி வெளியில் தரலாம் தான் நான் வந்தேன். அன்பு உன்னை வந்து சூசைட் அட்டம் பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அன்றைக்கி மன்னிச்சு விட்டேன். வேணும்னே ஒன்றும் பண்ணல சார். கரெக்டு தான். ஆனால் நீ அவர்கிட்ட சாரி கேட்டியா? கேட்டிருக்க மாட்டேன். ஓகேவா? உனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உனக்கு வேணும் அப்படின்னா நீ அவர்கிட்ட சாரி கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஓ இப்போ ஆதித்யா, சார், நீ நல்ல டாக்டரா இல்லையாங்கிறத உனக்கு முன்னாடி இருக்கிற பேஷண்ட் தான் முடிவு பண்ணும். சரியா? பேப்பர் கிடையாது. புரியுதா? நீ வந்து முன்ன மாதிரியே இருந்த ஒருத்தன் தான் இன்னைக்கு உனக்கு சீஃபாக இருக்கும். சரியா? போய் அவர்கிட்ட சாரி கேளு. டேய், என்ன முட்டாள்தனமான காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ஹே, வேணும்னே ஒன்றும் பண்ணல. கை தவறி தெரியாமல் பட்டுருச்சு. ஒழுங்கா போய் அவர்கிட்ட போய் சாரி கேளு. அதெல்லாம் கேட்க முடியாதுடா. உனக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணுமா வேணாமா? அதெல்லாம் வேணாம். டேய், அன்பு நல்லவர்றா, அதுக்காவது போய் கேளு. போடா, நான் பார்த்துக்கிறேன். நடத்து
வாங்க டாக்டர். இந்தாங்க உங்களுக்காக தான் இதை மறுபடியும் வாங்கிட்டு கையெழுத்து வந்தேன். போடணும் வந்தீங்களா? இல்லை அப்படிலாம் உட்காருங்க உட்காருங்க. என்னை எதுக்காக காப்பாற்றுனீங்க? தெரியல, தோணுச்சு, அவ்வளோதான். அப்படி இந்த பஸ்ஸில் என்ன தான் இருக்குது? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஓ, இதுதான் விஷயமா? ஆமாம். அப்படி என்ன பெரிய காதல் கதையாக இருக்க போகுது? அவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அதானே? நான் தான் விட்டு போப்பார், ரொம்ப தூரம். என்ன விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பற்றியா? போடு ரெக்வஸ்ட் அக்செப்டடு. பையனுக்கு இது செட்டாக இருக்குமோ? இப்படா ட்ரீட்டு. அவளுக்கு என்ன பிடிக்கலையாமா? பையனுக்கு இது ஏதாவது பண்ணியிருப்பான்ங்கிற பயங்கரமா. அம்மாள் இருக்கிற இடத்துக்கு நேரம் கிஸ் அடிச்சு தவங்களே இப்படி நம்ம ஆள் வேற ஒன்று குஞ்சு யாதித்யா. அவளுக்கு இந்த மூஞ்சிய பிடிக்கலையா? சரி அதை விடுங்க, அது முடிஞ்சு போன கதை. இந்தாங்க தண்ணி குடிங்க. இருமல் ரொம்ப அதிகமாக டாக்டர். அப்படியா? கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? ஐயோ சீஃப் வந்துருவாரு. பரவாயில்ல டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். சரி. எனக்குன்னு யாரும் இல்லை. எப்போ பிறந்தேன்னு கூட தெரியாது. ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். கஷ்டப்பட்டு படித்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் மாறும், நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்னு நம்பும்போது தான் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டாங்க. கேன்சர்னு சொன்னாங்க. என்ன விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். நானா? உங்களுக்கு யாருமே இல்லை, அதனால நீங்கள் ஆனாத. எனக்கு எல்லாரும் இருந்தும் நான் இது பேசினாலும் கொஞ்சம் தப்பாக போயிடும். அதனால் எதுவும் பெருசாக பேச மாட்டேன். கொஞ்சம் பயம் வேறு, டக்கு டக்குன்னு கோவம் வேறு வந்துடும். சரி இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனையாமே? உங்கள் காதல் கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். ஹாய், என்ன கண்டுக்காமல் போகிறாங்க? மீனாட்சி, மீனாட்சி, ஹாய்ங்க. ஏன் பின்னாடியே வரீங்க? சரி, அப்போ கூடவே வரேன். நேத்து என்ன ஓகே கண்மணி படம் பாத்தீங்களா? தவன் மீனாட்சி, உங்களை கொஞ்சம் பேசணும். பிரியா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வரேன். என்ன பேசணும் சொல்லுங்க. மீனாட்சி, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இதை காலேஜ்லேயும் கூட சொல்லணும்னு நினச்சேன். அப்போ நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. இப்போ கை நிறையா சம்பாதிக்க டக்குன்னு சொல்லிடுற டைம் இல்லை. இன்றைக்கி வந்த மாதிரி எப்போவும் உன் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? நீ ஓகேன்னு சொன்ன உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். இல்ல வேண்டாம். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா வர ஃப்ரைடே என் கூட வா. உங்கள் அம்மா மட்டும் போய் பேசுவோம். அவன் ஓகே சொல்ல வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நிச்சயமா. இன்னைக்கு மாதிரி எப்போ என் கூட இருப்பியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாங்க. கேன்சர்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லையா? அவளை பார்க்கறக்கான தைரியம் எனக்கு இல்லை. ம். நான் இல்லைன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவங்களுக்கு உங்களை பிடிக்குமோ? பிடிக்குமா? ரொம்ப. கொடுத்து வச்சவே நீ. முதல்ல இப்படி கோவமாக பேசுறது மாற்றிக்க. என்னை திட்டி அன்பாக பேசு. இருக்கிறது ஒரு லைஃப். நீ ஓப்பனாக அவகிட்ட போய் லவ் சொல்லு. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறத சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. இது என்னன்னு தெரியுதா? என்னோட பர்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? இதுதான் உங்கள் காதல் கடிதமோ? ம், இல்லை அதை கொடுக்க முடியாது. என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்கள். லவ் லெட்டர். கடைசி அவளுக்காக எழுந்து அதுக்கப்புறம் பார்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணுச்சு. கடைசி அவளை பார்த்து ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் அதை மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. அது போதுமா? இப்போ பார்க்க ஒரு சான்ஸ் கிடச்சுனா என்ன பண்ணுவீங்க? தெரில. ம், சரி, சீஃப் வந்துருப்பாரு, வாங்க போகலாம். மாதிரி என் பர்ஸை பார்த்தீங்களா? இல்லைங்களே தம்பி, நான் பார்க்கலையே. எங்க நெல்லுங்க. எங்க மீனாட்சி கொஞ்சம் நெல்லுங்க, உங்கள்கிட்ட பேசணும். யார் நீங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க மீனாட்சி கொஞ்சம் நில்லுங்க. அன்பு தெரியுமாங்க உங்களுக்கு? அன்பு எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க யாரு? நான் டாக்டர் ஆதித்யா. அன்பு என் கூட தான் தங்கியிருக்காரு. எங்க போனாரு? யாரை கேட்டாலும் தெரியல சொல்றாங்க. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சொல்லணும்? எனக்கு எதுக்கு ஹோப் கொடுக்கணும்? சாரிங்க, அவரோட சூழ்நிலை இன்னைக்கு. ஆக்சுவலாக அவர் உங்களை பார்க்க வந்தார். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ எங்கேயோ போயிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அவனை பார்க்கணும். ஆக்சுவலாக அன்பு என் கூட தாங்க தங்கியிருக்காரு. நான் அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இங்கேயே இருங்க. நீங்கள் மேலே இருக்காரு, நீங்கள் வரக்கூடாது. நான் போய் அவர் கூட்டிகிட்டு வரேன். சார், வலிக்குது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். வாழணும்னு ஆசையா இருக்கு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எதுவும் பண்ண முடியாது சூழ்நிலை. ஆதித்யா, ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க? நான் மீனாட்சி என்ன பதில் சொல்லுவேன்? உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. இந்த காலத்தால நான் உங்களை அடி 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 எனக்காக மரியாதை வாங்க ப்ளீஸ். எனக்காக மரியாதை. என்ன மறுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை சார். சரி, பார்க்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க வேண்டிய. அவரே அண்ணா சார். என்னாச்சு? அன்பீங்க எங்கேயோ போயிட்டா மேடம். ரொம்ப தூரத்துக்கு விட்டுட்டு அவன் நல்ல பொண்ணுக்காக ஊரா ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கான். அவசரப்பட்டா மேடம். ஒரு நிமிஷம். அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருந்தான் மேடம். அவன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா மேடம். மீனாட்சி, என்னை மன்னிச்சிரு. அன்னைக்கு என்னால் வர முடியல.
ஆனால் சாரி மட்டும் சொன்னால் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஹோப் கொடுத்து ஏமாத்திருக்கக்கூடாது. நான் இப்போ கொஞ்சம் தூரமாக போக வேண்டிய சூழ்நிலை. நான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சேர்றது சரியாக வராதுன்னு தோணுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? உன் கூட ஒரு அழகான லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசை. ஆனால் நம்ம ஆசைப்பட்டதான் நடக்கிறதில்லையே மீனாட்சி. மீனாட்சி, நீ எப்போவுமே நல்லா இருக்கணும். அதான் என் ஆசை. மீனாட்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்கடி. வரேன். சாரி நிலா. அன்னைக்கு உன்ட்ட அப்படி பேசணுனே வரல நிலா. நிலா, அவன்கிட்ட அப்படி பேசணுனே வரல நிலா. எனக்கு எப்படி பேசணுன்னே தெரியல நிலா. சாரி நிலா. என் கூட நீ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன் கூட கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியாது நிலா. என்னோட எல்லாத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னோட அழகு, சோகம், அன்பு, துக்கம் எல்லாத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. சாரி நிலா. இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பை. ஆதி, இப்போ என் கண்ணுக்கு நீ எவ்வளோ அழகா தெரியுற தெரியுமா? அன்பென்ற மழையில் கிடங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே.